மராட்டியர் காலம் தோற்றம். அதாவது இந்த மராட்டியர் காலம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1673 தஞ்சை விஜயராகவ நாயக்கருங்கிறவரும் மதுரை சொக்கநாத நாயக்கருக்கு 2 பேர்த்துக்கு சண்டை நடந்துச்சு. போர் நடந்ததில் விஜயராகவ நாயக்கர் உயிரிழந்துட்டார். அதனால் அவர் உயிரிழந்தோடனே அவங்க அரசு குடும்பத்தினர் அனைவருமே உயிரை மாய்ச்சிட்டாங்க. அதில் ஒரு பட்டத்தரசி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட மகன் 4 வயசு மகனை ஒரு தாதியிட்ட கொடுத்து தப்பிச்சு ஓடுற மாதிரி செஞ்சுட்டான். போருக்கு பிறகு தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளியோடு இணைக்கப்பட்டதான். அது சொக்கநாதன் அவர் தானே ஜெயித்தார். அவர் இணைச்சி தம்முடைய சகோதரர் அழகிரி நாயக்கர் என்பவருக்கு ஆட்சி செய்யுமாறு அனுப்பிக்கிறார் சகோதரர். அதையே இதற்கிடையில் தாதி அந்த விஜயராகவ நாயக்கர் மகனை எடுத்துகிட்டு போன அப்படின்னா அந்த மகன் பேர் செங்கமல தாசு. இவர் நாகப்பட்டினத்தில் ஒரு வணிகர் இல்லத்தில் வளர்த்துருக்க கொடுத்துட்றார் தாதி. அழகிரியோட அமைச்சர் வெங்கண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அப்படி அவர் இந்த செங்கமலதாஸ் அரசராகணும்னு நினச்சார். இதற்காக செங்கமலதாஸை பீஜாப்பூர் சுல்தான் அலி அவுல்சாவிடம் உதவியை கேட்குற. அப்படி சுல்தானு தன்னோட படைத்தலைவனாகிய ஏகோஜி அப்படிங்கிறவர் பெரும்படையோடு அனுப்பி அழகிரியை தோக்கடித்து செங்கமலதாஸ் மன்னராக்கிறார். அந்த மன்னராக்கலோடனே இந்த மாதிரி நம்மளை மன்னராக்கிட்டாங்கிற அந்த நன்றிக்காக அரண்மனை புதையலை ஏகோஜிக்கு கொடுக்குறாப்படி. அப்போ அந்த படையை ஏகோஜி என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு தன் படைகளோட கும்பகோணத்தில் தங்கியிருக்கிறாப்படி. அப்புறம் இந்த செங்கமலதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வளர்த்த வணிகரையே அமைச்சராகவும் தலைவராகவும் நியமிக்கிறார். இதனால் மனம் வந்த வெங்கண்ணம் ஏகோஜியை சந்தித்து தஞ்சையை கைப்பற்றுமாதிரி சொல்கிறாப்படி. ஏன்னா வெங்கண்ணன் தான் இவன் மன்னன் ஆகணும்னு நினச்சாப்படி அந்த அமைச்சர் வெங்கண்ணனுங்கிற அமைச்சர். ஆனால் அவன் மன்னன் என்ன பண்ணிட்டான், அவனோட வளர்த்தவரவே அமைச்சராகவும் படைத்தலைவராகவும் நியமிச்சிட்டான். அதனால் இவன் தஞ்சையை நீ கைப்பற்று அப்படிங்கிறான் தஞ்சாவூரை. அப்போ முதலில் ஏகோஜி மறுத்தார். ஏன்னா அவர் உதயெல்லாம் வாங்கிக்கிறாரு. அதுக்கு பிறகு சரின்னு போய் போரிட்டு 1676 போது அந்த அரசை அவர் கைப்பற்றிட்டார். அதுதான் தஞ்சாவூரில் அது கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த தஞ்சாவூர் மராட்டிய ஆட்சி காலமாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னர்கள் எட்டிக்கு போட்டுங்க. ஏகோஜிங்கிறவர் தான் தஞ்சாவூரில் ஆட்சியை பிடிச்சார். அது முதல் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஏகோஜி கிபி 1684 வரைக்கும் அவர் ஆண்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரது மகன் சாஜி அப்படிங்கிறவர் தஞ்சையை ஆட்சி புரியறதுக்கு பட்டத்தை சொல்கிறாரு. அவர் சாஜி என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாட்டை விரிவுபடுத்துகிற முயற்சியில் இயங்கி இது பண்ணும்போது போர் அதிகமாக நடந்த காலமாக விளங்குச்சு. இவரது காலத்தில் கிறிஸ்தவர் மீது தனி வரி விதிக்கப்பட்டது. வரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வரி விதித்தாங்க. அப்புறம் சாஜிக்கு பின்னாடி அவரோட தம்பி முதலாம் சரபோஜி அவருக்கு முடிசூட்டி விட்டாங்க. ராமநாதபுரத்தில் சேதுபதி மன்னரோட மறைவுக்கு பின்னாடி அங்கே நடந்த அரசுரிமை போரில் சரபோஜி மன்னன் துணை கொண்டு, அதாவது சரபோஜி மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, சேதுபதி மன்னர் மறைவுக்கு பின்னாடி அங்கே அரசுரிமை போர் பண்ணுறாங்க. அது அவங்களால தீர்க்க முடியலைங்கும் போது அந்த இதை 5ஆக பகுக்கிறாங்க அந்த ஆட்சியை. இதனால் சிவகங்கை அரசு தோற்றம் காரணமாக விளங்கியவர் சரபோஜி மன்னர். அங்கே தஞ்சையில் சிவகங்கை அரசுன்னு தனியாக தோன்றிக்குது 5ஆக பிரித்ததுனால. முதலாம் சரபோஜிக்கு வாரிசு இல்லைன்னு காட்டி அவரோட தம்பி துக்காஜிக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்றாப்படி. துக்காஜி மரணத்துக்கு பிறகு தஞ்சை மீண்டும் வாரிசு உரிமை போர் நடக்குது. அப்போ பிரெஞ்சு கம்பெனியும் சந்தா சாஹிப்பு இவங்க தஞ்சை தனதாகிறதுக்கு நினைக்கிறாங்க, தனக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ சரபோஜி இங்கே சரபோஜி இயற்றிய சங்கீத சாராமிரதம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் தென்னிந்திய இசை வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. 1739 திறமையாக அரசியல் நுட்பம் கொண்ட பிரதாப் சிங்குங்கிறவர் தஞ்சை மன்னராகிறாரு. அயல் மாநில ஆட்சியாளர்களின் தாக்குதலெல்லாம் அதெல்லாம் குறையுது. ஏன்னா அவர் திறமையான மன்னராக இருக்கிறாரு பிரதாப் சிங்கிறவர். ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த பகுதியில் அந்த பகுதிக்கும் தஞ்சைக்கும் இடைப்பட்ட எல்லை தகராறு காரணமாக பகையும் போர் சூழலும் மிகுந்த வண்ணமாக இருக்குது. ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை எல்லாம் பக்கமாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற போர் சூழ்நிலைனால அங்கே போர் அதிகமாக இருந்தது. இவரது ஆட்சி காலத்தை ஒரு மாறுபட்ட வரலாற்றில் மதிப்புக்குரிய காலம்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வர்ணிக்கிறாங்க. அதாவது இவரது ஆட்சி காலத்தை ஒரு மாறுபட்ட வரலாற்றில் மதிப்புக்குரிய காலம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. பிரதாப்புக்கு பிறகு துல்காஜிங்கிறவர் ஆட்சிக்கு வந்தார். அந்த துல்சாஜிங்கிறவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, கர்நாடக நவாப் ஆகிய ஐதர் அலி
அவங்க வந்து தஞ்சையில் வந்து அந்த ஆட்சிக்கு போர் செஞ்சுருக்கிறாங்க. ஹைதர் அலி அப்படிங்கிறவர் வந்து கர்நாடகா நவாப்பு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்குது, ஆங்கில அரசு வந்து துல் ஷாஜிக்கு வந்து துணையாக நின்று தஞ்சாவூரை வந்து காப்பாற்றிக்குது தஞ்சையை. இந்த உதவியினால் தஞ்சை வந்து மராட்டிய அரசு வந்து ஆங்கிலேயரின் கைப்பாவையாக மாறிச்சு. அப்படின்னா ஆங்கிலேயர் சொல்கிறதுக்கெல்லாம் அடிச்சு. அப்போ துல் ஷாஜியோட வளர்ப்பு மகன் 2ஆம் சரபோஜி வந்து அரசராக ஆக்கப்பட்ட போது வந்து ஆட்சி முறையில் பயிற்சி பெறாமையால் பதவியிலிருந்து விலகினான். அவன் வந்து எந்த பயிற்சியும் எடுத்துக்கிறதுனால வந்து 2ஆம் சரபோஜினால் ஆட்சியில் இருக்க முடியல. அதனால் அவன் பதவியிலிருந்து விலகிட்டான். தஞ்சை வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த சென்னை மாநிலத்தோடு இணைக்கப்பட்டது. இப்போ அவன் வந்து ஆட்சியிலேருந்து இறங்கினோன்னே அதுக்கு வந்து மன்னன் இல்லாதனால வந்து ஆங்கில அரசுக்கு உட்பட்ட சென்னை மாநிலத்தோடு வந்து தஞ்சை வந்து இணைக்கப்பட்டது. 2ஆம் சரபோஜியின் ஒரே மகனான சிவாஜி வந்து வாரிசின்மையால் தஞ்சை முழுவதுமாக ஆங்கில அரசுடன் இணைந்த டல்கௌசி பிரபு மராட்டிய அரசுக்கு முடிவு கட்டினான். அதாவது சிவாஜி வந்து வாரிசுரிமை இருந்தாலும் அவன் வந்து இல்லாமையே அவங்க அப்பா பதவியில் வழங்கினங்காட்டி சென்னை மாநிலத்தில் இணைச்சிட்டாங்க. இதனால் வந்து என்னாச்சுன்னா அந்த தஞ்சையை வந்து டல்கௌசி பிரபு அப்படிங்கிறவர் வந்து ஆங்கில அரசோட இணைஞ்சதுனால டல்கௌசி பிரபு வந்து மராட்டிய அரசுக்கு வந்து முடிவு கட்டினான். அப்போ வந்து 1856 முதல் தஞ்சை ஆங்கில அரசுக்கு உட்பட்டது. டல்கௌசி பிரபுக்கு வந்தங்காட்டி அது ஆங்கில அரசுக்கே வந்துருச்சு தஞ்சை. நிர்வாக முறை மராட்டியர்களில் வந்து ஆட்சி முறை வந்து மத்திய ஆட்சி, மாகாண ஆட்சி, கிராம ஆட்சின்னு 3 வகையாக பிரித்தாங்க. மத்திய ஆட்சியில் வந்து மத்திய ஆட்சின்னு ஹெட்டிங் போட்டுங்க. அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரே ஆட்சியில் வந்து முதன்மையானவராக இருந்துக்கிறார். இவர் ராஜா சத்ரபதி இவருக்கு கீழே ஒரு அமைச்சர் குழு, அதாவது அஷ்ட பிரதான் அப்படிங்கிற பெயரில் இருந்துச்சு. இதில் வந்து 8 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. அரண்மனை நிர்வாகத்தில் வந்து 12 துறை இருந்திருக்குது. இவை மகால்கள் என்றும் அழைக்கப்பட்டன. 12 மகால் அப்படி அழைக்கப்பட்டது. நிர்வாக வசதிக்காக பேரரசு பல சபாக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு துறைக்குமே ஒரு சபாவாக இது பண்ணிட்டாங்க. மாகாண ஆட்சி இது வந்து சபாவின் ஒரு பிரிவாகும். இதை வந்து உயர் அதிகாரி அமுல்தாளுங்கிறவர் மாகாணத்தில் ஒரு பிரிவு வந்து வட்டமாகும். அந்த வட்டம் வந்து 30லிருந்து 40 வட்டங்களாக இருந்துச்சு. அடுத்தது வந்து கிராம ஆட்சின்னு ஹெட்டிங் போட்டுருக்கோம். கிராம ஆட்சியின் தலைவர் வந்து பட்டேல் ஆவார். இவரே வந்து கிராம சபையின் தலைவராகவும் இருந்தார். இவர்களை தவிர கிராமத்தில் வந்து சராய், ஜோதிடக்காரர், தோட்டி போன்ற அலுவலர்களும் இருந்தனர். சமூகம் மராட்டிய காலத்தில் வந்து தெலுங்கு, மராட்டிய, கன்னட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் குடியேறினாங்க. சமூகத்தில் வந்து பிராமணர்களும் வெள்ளாளர்களும் வந்து சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிலம் இருந்தது. அவர்களுக்கு கீழே குத்தகைதாரர்களும் நிலமில்லாதவர்களும் அடிமைகளாக இருந்தனர். ஒரு ஆண் வந்து பல பெண்களை மணக்கும் பழக்கம் அப்போ காணப்பட்டது. தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொண்டனர். பெண்கள் அடமானமாகவும் வைக்கப்பட்டனர். தேவதாசி பழக்கமும் இருந்து வந்தது. அடுத்த அரசர்கள். தஞ்சை மராட்டிய அரசுக்கு தலைமை வகித்த ஆட்சி பொறுப்பு முதல்ல வந்து தஞ்சை மராட்டிய அரசுக்கு இருக்கும்போது வந்து அரசர் தான் வந்து ஆட்சி புரிஞ்சார். அரசருக்கு பிறகு அவர் மூத்த மகனே ஆட்சிக்கு வருவது மரபாக இருந்தது. தஞ்சை தஞ்சையில் வந்து மராட்டிய மன்னர் வந்து முதல் இடத்துல ஏகவஜி தான் வந்து ஆண்டார். அவருக்கு அப்புறம் வந்து மூத்த மகனாகிய ஷாஜி வந்து அரசனாகிறார். அரசருக்கு வாரிசு இல்லாதவங்க இறந்தாங்கன்னா அவங்க தம்பி ஆட்சிக்கு வருவது மரபாக இருந்துச்சு. ஷாஜி வந்து 28 வருஷம் அரசனாக இருந்தார். இவருக்கு வாரிசு இல்லைன்னொடனே அவர் மறைஞ்சதோ அவர் தம்பி 1ஆம் சரபோஜி அரசரானார். சில நேரங்களில் அரசர் தமக்கு குழந்தை இல்லைன்னா அந்த ஆட்சி காலத்திலேயே ஒரு ஆண் குழந்தையை ஒன்று வந்து தத்தெடுத்துக்கலாம். அதை மகன்மை செய்து கொள்ளும் வழக்கம் இருந்தால் அந்த குழந்தை வளர்ந்து அரசராவதும் உண்டு. அதுதான் 2ஆம் சரபோஜி. இவ்வாறு அரசராகிக்கிறார். தத்தெடுத்து வளர்ந்து அரசராகிக்க. இலக்கியங்கள் தஞ்சை ஆண்ட மராட்டி மன்னர்களின் ஆதரவாலும் பல நூல்கள் வந்து வெளிவந்திருக்குது. சமய சான்றோர்கள் தோன்றி சில சிறந்த நூல்களை படைத்தனர். பல சமய நூல்களுக்கு விரிவான விளக்கம் அளித்தனர். புலவர்கள் தவ புராணங்களை பாடி அந்தந்த ஊர் மக்களை மகிழ்வித்தார்கள். சிறு சிறு நூல்கள் இயற்றி ஆங்கெங்கே இருந்த செல்வந்தர்களையும் சிற்றரசர்களையும் மகிழ்வித்தார்கள். அரசியும் செல்வாக்கையும் பொருட்படுத்தாத வாழ்ந்த சித்தர்கள் உயர்ந்த தத்துவ பாடல்களை அவர்கள் புரிந்தமாறு எளித தமிழில் பாடினர். அதாவது வந்து எப்படின்னா சித்தர்கள் வந்து அரசர்களை இது பண்ணாமல் அப்போ நடக்கிற ஆட்சியை பொறுத்து தத்துவ பாடல்களை இயற்றிக்கிறாங்க. தத்துவராயர் முதலான ஞானிகளும் வாழ்ந்த உலகில் கடந்த ஞானப்பாடல்கள் பாடினர். கிபி 1676 வந்து ஏகவஜி என்னும் மராட்டிய மன்னன் தஞ்சையை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்த பின் ஏறத்தாழ 180 ஆண்டுகள் மராட்டிய ஆட்சியே இடம்பெற்றிருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ், தெலுங்கு, மராட்டி, வடமொழி எல்லா இதுலேயும் இலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டன.
தஞ்சை சரபோஜி மன்னர் வந்து புகழ் வாய்ந்த நூலகமான சரஸ்வதி மகாலை உருவாக்கி பல நன்மைகள் செஞ்சார். இலக்கியம், இசை, நடனம், வேதாந்தம், காவியம், மருத்துவ, வானவியல் இதை பற்றி பல சுவடிகள், அதாவது புக்கு அந்த காலத்தில் தொகுக்கப்பட்டன. கிடைத்ததற்கு அரிய நூல்கள், நாணயங்கள், ஓவியங்கள், பழஞ்சுவடிகள் என பல கண்டறிந்து அந்த இடத்துல தொகுத்திருக்கிறாங்க. இம்மராட்டியரது ஆட்சி காலத்தில் தூது, உலா, நாடகம், கோவை, சதகம், அம்மானை, புராணம், சாத்திரங்கள் இந்த தொடர்ந்து 70 நூல்கள் தோன்றி தமிழை சிறந்தோங்க செய்தன. புலவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா ஒப்பற்ற பெரிய காவியங்களையும் கூட ஈற்றியிருக்கலாம். சில நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் தாக்கத்தால் இலக்கிய படைப்புகளில் பெரும் பயன் விளைவிக்கவில்லை. எனினும் சிறிய அளவின் படைப்புகள் வெளியே வந்த வண்ணம் இருந்தது.